இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காருக்காக பண்ண ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் காருக்குள்ளே போகிறதுனால அட்லீஸ்ட் ஒரு அட்டென்ஷனில் ஒரு திரும்பி பார்க்க வச்சு இந்த ப்ராடக்ட் என்னென்னு கேட்க வைக்கலாம் அப்படின்ற பாயிண்டில் ஒரு 24 மாடல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளேவாக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காருக்காக பயன்படுத்துகிறது தான். ஒன்லி வித்தியாசம் வந்து ஷேப்பில் மட்டும்தான் வித்தியாசம். இதில் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட்லேயோ இல்லை இது வேலை செய்கிற விதத்துலேயோ எந்த வித்தியாசமும் இல்லை. ஜென்ரலாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ காரு வந்து நம்மளுக்கு வந்து 2வது வீடு ஆயிடுச்சுங்க. ஏன்னா காரை விட வீட்டை விட அடுத்தது அதிகமாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸும் காரும் தான். அந்தளவுக்கு டிராஃபிக் ஆயிடுச்சு, அந்தளவுக்கு அஃபோர்ட் ஆகிடுச்சு, கார் யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காரில் வெளியே பொல்யூஷன் அதிகம்னால இப்போ வர கார் எல்லாமே ஏர் கண்டிஷன் கார்டு, ஜன்னல்லாம் சாத்தியிருக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிற குப்பை அதிகமாக இருக்கும்னு நினச்சி அது பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னென்னா உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா காருன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காரு முதல்ல வந்த காரெல்லாம் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மரக்கட்டையினால் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த காருகள்லாம் வந்து மெட்டல்னால் இருந்தது. இப்போ வந்திருக்க காரெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பிளாஸ்டிக்கு, சிந்தட்டிக் மெட்டீரியல், ரப்பர் தான். உங்களுக்கு சொல்லணுன்னா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இந்த காரு நல்லா வெயில் நிற்கிற காரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பிளாஸ்டிக் சென்ஸ் வரும். அது ஒன்றும் இல்லைங்க, அந்த பிளாஸ்டிக்கில் உள்ளே சாத்தியிருக்கிற கண்ணாடி ஏற்றி சாத்தியிருக்கிற காரு வெளியே டெம்பரேச்சர் 25-30 இருக்குன்னா உள்ளே வந்து 45-50 வரைக்கும் போகும். அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 50 டிகிரிக்கெல்லாம் என்ன ஆகும்னா அது அப்படியே மெதுவாக இலகி அதுக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக் ஃபியூம்ஸ் எல்லாம் வெளியே வரும். இதுதான் அந்த ஸ்மெல்லுக்கு காரணம். இதை நாம் வந்து திறந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நானுமே சொல்கிறேன், நீங்கள் ஒரு கார் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எப்போவுமே வெயில் நிற்கிற காராக இருந்தால் திறந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு காருக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டு அந்த ஏரெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. அதுதான் அது சொல்யூஷனு. ஆனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுன்னு அதை பண்ண விடுறதில்ல. ஏன்னா எல்லாத்துலேயுமே அவசரம். ஏன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு போக போக எல்லா விஷயத்தையும் ஃபோனில் பண்ணிட்டு போகிறோம். கார் ஓட்டும் போது நம்ம அந்த 5 நிமிஷம் பொறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக இல்லை. இப்போது இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே உட்காந்தோன்னே ஏசியை போடுறோம், அந்த உள்ளே இருக்கிற சூடு கூலாயிரும். ஆனால் அந்த டாக்ஸின் வெளியே போகாது, நம்ம சுவாசத்துக்குள்ளே உள்ளே போய் வெளியே வரும். அதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. இன்றைக்கே அந்த பிரச்சனையை நம்ம வர்றதில்லை. வந்திருந்தால் இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சிருப்போம். வராதனால நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனால் வரும். இப்போ வந்து US UKலலாம் வந்து யூரோப்லலாம் வந்துட்டுருக்கு. இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்லலாம் ஸ்டாட் என்ன சொன்னால் ஒவ்வொரு 100 பேர்த்துக்கும் 60 பேருக்கு கேன்சர் வருதான். அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன, அவங்க லைஃப் ஸ்டைலில் மெயின் அங்கே வைக்கிறது அவங்க வீடு, காரு. ஏன்னா அவங்களாம் ஒரு 1000 கிலோமீட்டர் அட்ட ஸ்ட்ரெச்சில் கார்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1000 பேர்த்துக்கு 900 பேர் கார் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் இன்னும் 70 பேரே தாண்டல. இது வந்து ரொம்ப முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிட்ருக்கனால இந்த 60%க்கு ஒன் ஆஃப் ரீசன் கார்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்ஸிக் ஃபியூம்ஸ்னால் வருது. இதே தான் நம்மளுக்கும் வர்றதுக்கு வெகு நேரம் ஆகாது. நம்ம இப்போ 50 நான் கார் உபயோகப்படுத்துறது 35 வயசில் உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். 15 வருஷம் ஆகுது. 50 வயசில் எனக்கு வர்றது என் குழந்தை 1வது நாள்லேருந்து என் கூட காரில் வருது. எனக்கு 50 இயர்ஸில் வர்றதெல்லாம் அவங்களுக்கு 15 இயர்ஸில் வரும். அந்த நிலைமை பார்க்க போகிறோம். அது என்ன வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கேன்சர் வரலாம், லுக்கிமியான்னு சொல்லுவாங்க, எலும்புருக்கி நோய் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள், தோல் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் வரலாம், அலர்ஜி நிறையா வரலாம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளே இருக்கிற கண்டாமினன்ட்ஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம். எங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்குது. ஆக்டிவேட்டட் கார்பன்னா ஒன்றும் இல்லை, கறி, சுத்தப்படுத்தப்பட்ட கறின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ரிஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் சார்கோல் இஸ் அன் ஆக்டிவேட்டட் கார்பன் சொல்லுவோம். அது என்ன பண்ணணும்னா இயற்கையாகவே கறிக்கு என்ன தன்மை இருக்குன்னா தன்னை சுற்றி இருக்கிற காற்றுல இருக்கிற மாலிகூல்ஸில் இருக்கிற வாஸ்தையோ ஈரப்பதத்தையோ உறிஞ்சிக்கும். இது போக நிறையா விஷயத்தையும் உறிஞ்சும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டாக்ஸிக்கை உறிஞ்சிற மாதிரி உண்டான கார்பனை இதுக்குள்ளே ஃபில் பண்ணி இந்த கண்டெய்னர்ஸில் ஃபில் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து கார் டேஷ்போர்டில் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுன்னா இது 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதுக்கு ஒன்றும் கரண்ட்டோ பவரோ தேவையில்லை. இது பக்கத்தில் வர்ற அந்த காற்றுல இருக்கிற இந்த நச்சுத்தன்மையில் மாலிகூல்ஸ் எல்லாம் உறிஞ்சி 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 ரெடியூஸ் பண்ணும். நம்ம அதுக்கு உண்டு ஆகிற எக்ஸ்போஷரை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இதோட முக்கியமான வேலை. இது போக இதில் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஸ்மெல்லு, இப்போ யாராவது காருக்குள்ளே ஸ்மோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்லேயும் வந்து டாக்ஸிக் நிறையா இருக்குது, லைக் பென்சின் நிறையா இருக்குது. அது கார்சினோஜெனிக்னு சொல்லுவாங்க. அந்த பென்சின் எல்லாமே வந்து இது ஈஸியாக உறிஞ்சிடும், அந்த ஸ்மெல்லையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்டோட மேஜர்
பர்பஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பர்பஸ் ஆல்சோ. இப்போ கார் மாதிரியும் இருக்கும், வீடு மாதிரியும் இருக்கும் பார்க்குறக்கு. பட் இது எல்லாமே காருக்குள்ளே வைக்கிறது தான். இது என்னென்னா அட்லீஸ்ட் இது என்னென்னு பார்த்துனாலாவது இதுக்கிட்ட வருவாங்களா அப்படின்றதில் நாங்கள் இதில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் கடைசியாக சொன்ன மாதிரி பிராண்டிங் பண்ணித்தரோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பிராண்டை நம்ம ப்ராடக்ட்டில் கொடுப்போம். இந்த விதத்தில் நாங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு 2 மியூச்சுவல் பெனிஃபிட்னு சொல்லுவோம். எப்படின்னா, காருக்குள்ளே பிராண்டு பண்ணுறதுன்றது வந்து ஒரு கார் ரீட்டைலர்னாலே பண்ண முடியாது. ஒரு கார் ரீட்டைலர் அவர் காருக்கு பின்னாடி, அவங்க விற்கிற காருக்கு பின்னாடி வேணால் அவங்க பிராண்ட் எழுதிக்கலாம், காருக்குள்ளே கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் எங்கள் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்க பிராண்டையுமே காருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் டேஷ்போர்டில் உட்காந்துரும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த பிராண்டும் காருக்குள்ளே வராது. ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமராக்கோ ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கோ இந்த ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, இதோட இம்பார்ட்டன்ஸை எஜுகேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த காருக்குள்ளே கண்டிப்பாக அதை வச்சுக்குவாங்க. வைக்கும்போது அவங்கக்கிட்ட எப்போல்லாம் கார் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்க பிராண்டு வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். இந்த யூனிக்னஸ் வந்து நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீட்டுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு கபோர்டில் கிஃப்ட் பண்ணுறீங்க, கபோர்டுக்குள்ளே வர பொருளை கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா மற்ற பிராண்டோட மிக்ஸ் ஆகி அந்த அட்டென்ஷன் கிராப் ஆகாது. இது ஒன்று. இதை தாண்டி பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க பிஸ்னஸில். அந்த ரெஃபரன்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட லைஃப் வந்து 4 to 6 months சொல்கிறோம். இந்த லைஃப் டைமில் கண்டிப்பாக வந்து காருக்குள்ளே வர்றவங்க, ரெகுலராக வர்றவங்க போக புதுசாக வர்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர்னால் இருப்பாங்க. போக ரெகுலராக வர்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் போட்டிங்கன்னா ஒரு 10-12 பேர் ரெகுலர் வர்றவங்ககிட்ட என்னென்னு கேட்பாங்க. கார் யூஸ் பண்ணுறவர்கிட்ட, உங்கள் கஸ்டமர் தான் கார் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா இதை வந்தோன்னே இந்த பிராண்டை பற்றி கேட்பாங்க, இது என்ன பிராண்டுன்னு. இதை வந்து உங்கள் கஸ்டமர் வந்து கம்பலாக சொல்லி தான் ஆகணும். அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை சர்வீஸ்னால் வந்த எக்ஸ்பீரியன்ஸோ வந்து அவர் சொல்லும்போது உங்கள் பிராண்டோட வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்சஸ் வந்து அதிகமாக நடக்கும். இது வந்து மற்ற மீடியாவில் வந்து நடக்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதுதான் இதோட யூனிக்னஸ். இந்த யூனிக்னஸ்னால் நாங்கள் கஸ்டமருக்கு நான் அப்படியே சொன்ன மாதிரி 20 லட்ச ரூபா பிஸ்னஸ் வந்திருக்கு. இன்னொருத்துக்கு பிராண்ட் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இன்னும் சில சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இது ஒரு மீடியமாக பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸ் மாடலே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் டிஃப்ரென்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷனில் இந்த காருக்கு இதுன்னெலாம் கிடையாது. எல்லாமே எல்லா காருக்கும் யூஸ் பண்ணலாம். அதை வந்து சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் தான் பண்ணியிருக்கோம். ஒரு 400 cubic feet ஏரியா ஆஃப் பிளேஸில் இருக்கிற அந்த ஆர்டரவோ இல்லை இதவோ வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எது எடுத்தாலும் அது உபயோகப்படும். ஸோ ஈவன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் கூட பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொன்று ரீசெண்டான இது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நாங்கள் கார் அசசரிஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போனோம். கார் அசசரிஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் புது காரோ இல்லை பழைய காரோ வாங்கினதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் காரோ வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு தான் கொண்டு போவோம். ஒரு ரிமோட் மாட்டணும், ஒரு சீட் கவர் மாட்டணும், இல்லை வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த கார் ரீட்டைலர்களுக்கெல்லாம் விற்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா நான் அவங்கள தான் டார்கெட் பண்ணேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் விற்கிறவங்களோட ஆவரேஜ் அந்த அசசரிஸோட ஆவரேஜ் பில்லு பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் வரும். அவங்ககிட்ட இந்த ஒரு 500 ரூபா ப்ராடக்ட் கொடுத்து இதில் ஒரு 150 ரூபா உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும்னு சொல்லி விற்கும் போது என்னால் விற்க முடியல. காரணம் என்னென்னா, அந்த 15,000 ரூபா பிஸ்னஸ்க்கே அவங்க 5 நிமிஷம் தான் பேச வேண்டியது இருந்தது. இந்த 150 ரூபாய்க்கு வந்து அவங்க 5 நிமிஷம்லாம் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ என்னால் அந்த இடத்துல விற்க முடியல. அப்போ இந்த கான்செப்ட், இந்த கிஃப்டிங்கிற ஐடியா வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஒரு காரு அசசரிஸ் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஃபீல்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5,000-6,000 கஸ்டமருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 5,000-6,000 கஸ்டமர் பிஸ்னஸ் டேட்டா பேஸ் வந்து யூஸ்லெஸ். ரீசன் என்ன, இது ஒன் டைம் பிஸ்னஸ். ஃபஸ்ட் டைம் புது கார் வாங்குறீங்க இல்லை செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க, ஃபஸ்ட் டைம் போவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போகவே மாட்டீங்க அவங்ககிட்ட. ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது இதை கிஃப்ட்டுன்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காருக்குள்ளே அவங்க பிராண்டோடு கொண்டு போயிட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அது உள்ளே போனதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து அதை நோட் பண்ணி வச்சு 4 மாதம் கழித்து இதோட லைஃப் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அதுக்கு கஸ்டமர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட்றது வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக இதை கூப்பிடல,
கஸ்டமரோட சேஃப்டிக்காக அவங்க ஃபேமிலி சேஃப்டிக்காக அதை கூப்பிட்றதுனால அவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது செகண்ட் டைம் இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட பிஸ்னஸ் கார் அக்சசரிஸ் பிஸ்னஸ் ஒவ்வொரு மாதமும் புது புது அப்டேட்டோடு இருப்பாங்க. அந்த அப்டேட்டில் அந்த கஸ்டமர்கிட்ட காமிச்சு நியூ பிஸ்னஸ் ஒன்று ஆட் பண்ணலாம். அது ஒன்று. அதை தாண்டி அவங்க பிஸ்னஸ் வந்து ரெஃபரன்ஸ் பிஸ்னஸ். இவங்க வந்து கார் அக்சசரிஸ் யாராவது புது கார் வாங்கினா இவங்ககிட்ட போய் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல தான் அவங்க பிஸ்னஸ் அதிகமாக வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு 4 மாதமும் அந்த கஸ்டமர்கிட்ட உங்ககிட்ட அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கலாம். இவங்க அதுபோக இவங்க காருக்குள்ளே இருக்கிற பிராண்ட் அவங்களுக்கு ப்ரொமோஷன் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து இது ஒரு மீடியமாக இருக்குது. ஒரு நியூ பிஸ்னஸ் மாடலே க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை வச்சு பயனடைகிறவங்களும் நிறையா இருக்கலாங்க. அதுவும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம்.